உங்களுடைய போதனை உங்கள் பிள்ளைக்கு போய் சேரணும். ஸ்பீடாக போகாதுன்னா போவான், ட்ரிபிள்ஸ் போகாதுன்னா போவான், ஹெல்மெட் போட்டு போனால் போட மாட்டான். எதெல்லாம் சொல்கிறோமோ எல்லாம் இது மாதிரியே செய்வான். என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பரவாயில்லடா. நான் மேஜரான சில விஷயம் சொல்லி புரிய வைக்கணும். அது தகப்பன் கேட்பான். எப்படி சொல்லியிருக்கணும்னா, இது மொத்தமாக இஸ்மாயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்வான். என்னப்பா எப்படி சொல்கிறேன்? ஆமாம், அவன் இந்த மாதிரி பண்ணான், அதனால் அவனை அனுப்பிச்சாச்சு, நீ பார்த்து நடந்துக்கோ. நீயும் இஸ்மாயிலோடைய ஃபுட் ஸ்டெப்ஸை, அவனுடைய நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணாத, இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் பயப்படும் பையன். ஐயோ, அப்போ இஸ்மாயிலை பற்றி அவனுக்கு ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றம் வந்துடும். அவன் இவ்வளோ தூரம் டீல் பண்ணி போய் பொண்ணு எடுத்து, இஸ்மாயில் வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறானா, பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். இஸ்மாயில் வந்து காட்டுறேன்டா உன் குடும்பத்துக்குள்ள, நீ யாருன்னு தெரியும்டா உனக்கு தெரியும். என்னையாடா அனுப்புறீங்க, என்னையா எங்கள் அம்மாவை அனுப்புறீங்க, எத்தனை வருஷம் பகையை நான் வஞ்சம் தீக்கிறேன், உன் குட்டியை வச்சு உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். குட்டினா என்ன, உன்னுடைய பிள்ளை வச்சு விரலை வச்சு கண்ணை குத்துறேன், அந்த மாதிரி தான் அது. எதுக்கு இதுக்கு 1000 பேர் இந்த மாதிரி கொக்கி போடுவோம், 1000 பேர் இது மாதிரி வலை விரிப்பாங்க. தகப்பனாக இருந்து நான் என்ன பண்ணுறேன் என் பசங்களுக்குன்றது தான் முக்கியம். இந்த இன்சிடென்ட்டு இந்த பேங்கில் சொல்லியிருந்தாக்கா பயந்துருப்பான். ஏசா, என்னப்பா இப்படி சொல்கிற, இந்த சின்ன விஷயத்துக்கு அனுப்பிச்சிட்டிங்க பெரியப்பாவை, அங்கிளில். அங்கிள்லாம் போகாத, வனத்தில் தான் அவனும் இங்கே இருக்கிறான். எதிரி எங்கே இருக்கிறானோ தெரியல. கோயத்து கொலை வேணாம், சத்தியம் காலம் பொல்லாததாக இருக்குதுன்னு சொல்ல தெரியுதில்ல. உங்களுக்கு பல ஜப குறிப்பு இருக்கும், பல தேவைகள் இருக்கும். வந்திருக்கிறது ஒரு மூலக்கல். நம்ம வீட்டில் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார், பிள்ளை சுதந்திரம். இதை ஒழுங்காக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஆண்டுகளிலே நீங்கள் பராமரித்தீங்கன்னா மீதி 50 ஆண்டு 60 ஆண்டுகள் சுகமாக இருக்கலாம். ஒரு 20 ஆண்டு குறைஞ்சபட்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குமா அந்த பிள்ளை? சரி, மன அளவில் கொஞ்ச நாள் இருக்கும், உடல் அளவில் ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கும். 5 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அது